பொய் வழக்கு போடும் நீதிமன்றம் சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் செய்த தவறை அவர்கள் பயந்து கொண்டு, காரணம் இன்று காலை நீதியரசர் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்த நேரத்திலும் அதை கணக்கில் கொள்ளாமல் சர்வாதிகார போக்கோடு, திமிர் போக்கோடு காவல்துறையினர் அவரை கைது செய்தது. அந்த நடவடிக்கை குறித்து நீதிமன்றம் கோபத்துக்கு ஆளாயிருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு அவர்களாக முன் வந்து விசாரணைக்குத்தான் நாங்கள் அழைத்து செல்ல போகிறோம் என்பது இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒருவரை விசாரிப்பதற்காக இவ்வளவு போலீஸை குவிப்ப வேண்டிய அவசியம்தானா? நீங்கள்லாம் வந்து மீடியா பீப்புள், உங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ பேர் விசாரணை நடந்திருக்கு. எந்த விசாரணைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா வரப்போகிறாங்க. விசாரணை நடக்கும்போது எதுக்காக இவ்வளோ போலீஸ்க்காக குவிக்கப்பட்டது? எதற்காக தஞ்சாவூர் கொண்டு போய் அவர் விசாரிக்க வேண்டும்? விசாரிக்கிற அதிகாரி இங்கே வந்து விசாரிச்சுட்டு போகலாம்ல. ஆக அவர் ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள், ஆனால் அது நிறைவேறவில்லை. அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது. நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி உதயநிதியை இந்த இரவுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது திமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.